Hi friends, welcome to our channel. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். மீண்டும் உங்களுடன் ஒரு நாள். ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நான் நல்லா இருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம என்ன ஸ்பெஷல் பண்ண போகிறோம்னு கேட்டிங்கன்னா, விநாயகர் சதுர்த்தி ஸ்பெஷல் வெஜிடபிள் கொலக்கட்டை பண்ண போகிறோம் ஃப்ரெண்ட்ஸ். ஃப்ரெண்ட்ஸ் நீங்களும் இது மாதிரி வெஜிடபிள் கொலக்கட்டை ஒரு நாள் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ். ஃப்ரெண்ட்ஸ் இது வந்து வெறும் வாயிலையும் சாப்பிட்லாம், இல்லை சட்னி வச்சு சாப்பிட்லாம் ஃப்ரெண்ட்ஸ். தேங்காய் சட்னி, தக்காளி சட்னி, உங்களுக்கு இது மாதிரி எந்த சட்னி பிடிச்சிருக்கோ அது மாதிரி சட்னி செஞ்சு சாப்பிட்லாம் ஃப்ரெண்ட்ஸ். வாங்க வித்தியாசமான முறையில் வெஜிடபிள் கொலக்கட்டை எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், விநாயகர் சதுர்த்தி ஸ்பெஷல் வெஜிடபிள் கொலக்கட்டை எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். அதுக்கு என்னெல்லாம் ரெடி பண்ணி வச்சுருக்கோன்னு பார்த்தீங்கன்னா, பீன்ஸு பொடியாக நறுக்கி வச்சுருக்கோம் ஃப்ரெண்ட்ஸ். அது மாதிரி கேரட்டு பொடியாக நறுக்கி வச்சுருக்கோம். பச்சை பட்டாணி அது வந்து நல்லா வேக வச்சுருக்கோம் ஃப்ரெண்ட்ஸ். இதை வந்து மசிச்சுக்கணும். இப்போதைக்கு வேக வச்சுருக்கோம் ஃப்ரெண்ட்ஸ். அடுத்து பார்த்திங்கன்னா வெங்காயம், கரம் மசாலா எல்லாம் ரெடி பண்ணி வச்சுருக்கோம் ஃப்ரெண்ட்ஸ். வாங்க வெஜிடபிள் கொலக்கட்டை எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நம்ம பாத்திரம் வச்சு எண்ணெய் காஞ்சிருச்சு ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நம்ம இது கூட வெங்காயத்தை சேர்க்குறோம் ஃப்ரெண்ட்ஸ். வெங்காயத்தை போட்டுருவோம் ஃப்ரெண்ட்ஸ். வெங்காயம் பொடிசாக வெட்டின வெங்காயத்தை நம்ம போட்டிருக்கோம். இது வந்து கொஞ்சம் நல்லா வதக்கிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். வெங்காயத்தை நல்லா வதக்கிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ பார்த்தீங்கன்னா வெங்காயம் வதங்கிருச்சு ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நம்ம வந்து பீன்ஸ் போடுறோம் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ வந்து நம்ம வதக்கின வெங்காயத்தோட பீன்ஸு, கேரட்டு ரெண்டையும் நம்ம சேர்த்துருக்கோம். இப்போ நம்ம இந்த பீன்ஸையும் கேரட்டையும் நல்லா வதக்கிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். நல்லா வதக்கி எடுத்துக்குவோம் ஃப்ரெண்ட்ஸ். இது கூட வந்து நம்ம கொஞ்சம் லேசாக உப்பு சேர்த்துக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். ஒரு ஸ்பூன் உப்பு சேர்த்துக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். போட்டு நல்லா இந்த காயை வதக்கி விடலாம் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ அடுத்தாப்புல நம்ம என்ன பண்ணுறோம் பார்த்தீங்கன்னா, இந்த பச்சை பட்டாணியை வந்து நல்லா அவிச்சு வச்சுருக்கோம். இதை வந்து நல்லா மசிச்சுக்கிடலாம் ஃப்ரெண்ட்ஸ். வாங்க இதை வந்து மசிச்சு எடுத்துக்கலாம். இது காய் வந்து நல்லா வதங்கட்டும் ஃப்ரெண்ட்ஸ். பார்த்துங்க, அவிச்சு வச்சுருந்த பச்சை பட்டாணியை வந்து நல்லா மசிச்சாச்சு ஃப்ரெண்ட்ஸ். இப்போ வந்து நம்ம இதை வந்து இந்த கேரட்டு பீன்ஸோடு சேர்த்துடலாம் ஃப்ரெண்ட்ஸ். இதோட போட்டு நல்லா கிண்டி விடுங்க ஃப்ரெண்ட்ஸ். பச்சை பட்டாணி சேர்த்துருக்கோம், சேர்த்து கிண்டி விட்டுருக்கோம் ஃப்ரெண்ட்ஸ். இதை நல்லா கிண்டி விடலாம் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ பச்சை பட்டாணி போட்டு கிண்டிட்டோம். அடுத்தாப்புல என்ன பண்ணுறோம்னா, கொஞ்சம் கரம் மசாலா ஃப்ரெண்ட்ஸ். கரம் மசாலா போட்டுக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். கரம் மசாலா கொஞ்சம் 1/2 டீஸ்பூன் இஞ்சி அதையும் கலந்துக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். கலந்து இதை நல்லா கிண்டி விட்டுக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். இது என்னென்னு பார்த்தீங்கன்னா, நம்ம கொழுக்கட்டையில் வைக்கிறக்காண்டி வெஜிடபிள் பூரணம் ரெடி பண்ணியாச்சு ஃப்ரெண்ட்ஸ். வாங்க அடுத்தாப்பில் கொழுக்கட்டை மாவு பிணைச்சலாம். பூரணம் இப்போ ரெடி பண்ணிட்டோம். வாங்க கொழுக்கட்டைக்கு மாவு பிசைஞ்சிடலாம் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ மாவு நம்ம பிசைகிறக்காண்டி சுடுதண்ணி வச்சுருக்கோம் ஃப்ரெண்ட்ஸ். வாங்க தண்ணி சுடட்டும், நம்ம மாவு பிசைஞ்சிடலாம் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ வந்து நம்ம வெஜிடபிள் கொழுக்கட்டைக்கு மாவு பிசைய போகிறோம் ஃப்ரெண்ட்ஸ். இது வந்து நம்ம கடையில் வாங்கினா கொழுக்கட்டை மாவு வச்சுருக்கிறோம். அதாவது தண்ணி காய வச்சுருக்கோம். இது வந்து சுடுதண்ணியை ஊற்றி மாவு வந்து பிசையலாம் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம வந்து இது கூட வந்து கொஞ்சம் லேசாக உப்பு கொஞ்சம் சேர்த்துக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். உப்பு சேர்த்து நம்ம சுடுதண்ணி ஊற்றி மாவை பிசையலாம் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ தண்ணி ஊற்றி நம்ம மாவை வந்து அப்படியே லேசாக கிளறி விட்டுக்கிட்டே இருக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். தண்ணி வந்து கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்துக்கிட்டே மாவை கிண்டுங்க ஃப்ரெண்ட்ஸ். மாவு வந்து நல்லா பதத்துக்கு வரக்காண்டி நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக லேசாக தண்ணி ஊற்றி கலக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி பிசைஞ்சிக்கலாம் மாவு ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நம்ம வந்து மாவு வந்து இந்த மாதிரி உருட்டிக்கணும் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம இந்த மாதிரி நம்ம கையில் பிணையிறப்ப கொஞ்சம் லேசாக எண்ணெய் தொட்டுக்கணும் ஃப்ரெண்ட்ஸ். எண்ணெய் இல்லை நெய் அதை தொட்டுக்கிட்டு இந்த மாவை வந்து இப்படி பிணைஞ்சிடும் ஃப்ரெண்ட்ஸ். பிணைஞ்சு நல்லா இந்த பதத்துக்கு கொண்டு வந்துடும் ஃப்ரெண்ட்ஸ். பார்த்திங்கன்னா தெரியும். இப்போ பாருங்கள், இந்த பதத்துக்கு மாவை பிணைஞ்சு எடுத்துக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ்.
ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நம்ம கொலக்கட்டை அச்சில் ஃப்ரெண்ட்ஸ் இந்த மாதிரி ஒரு கொலக்கட்டை அச்சு எடுத்துக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். கொஞ்சோண்டு மாவு எடுத்து வச்சு அந்த பள்ளத்தில் வச்சு இந்த மாதிரி அமுக்கி விட்டுக்குங்க ஃப்ரெண்ட்ஸ். அமுக்கி விட்டுட்டு இந்த மாதிரி நல்லா அமுக்கி விட்டுங்க ஃப்ரெண்ட்ஸ். அப்புறம் மேலே இது மாதிரி கொஞ்சோண்டு மாவு எடுத்து வச்சுங்க. மாவு எடுத்து வச்சு இந்த மாதிரி அந்த பள்ளத்தில் எல்லா சைடும் மாவு படுற மாதிரி இந்த மாவை அழுத்தி அந்த பள்ளம் ஃபுல்லாக வச்சுருங்க. நடுவில் குழி மாதிரி ஆக்கி வச்சுருங்க ஃப்ரெண்ட்ஸ். இப்போ ஏன்னா இந்த குழியில் தான் நம்ம பூரணத்தை வைக்க போகிறோம். இந்த மாதிரி அழுத்தி நல்லா குழி மாதிரி ஆக்கிடுங்க அந்த அச்சில். இப்போ இதில் நம்ம பூரணத்தை வைக்க போகிறோம் ஃப்ரெண்ட்ஸ். வெஜிடபிள் பூரணம் கொஞ்சம் பூரணம் எடுத்து இந்த மாதிரி உருட்டிக்குங்க. உருட்டி கொழுக்கட்டை அச்சில் அப்படி வச்சுருங்க. நடுவில் வச்சுருங்க ஃப்ரெண்ட். நடுவில் வச்சுக்கிட்டு நம்ம மேலே வச்சுருக்கோம் பார்த்தீங்களா, அதை அப்படியே மூடி மாதிரி மூட வேண்டாம் ஃப்ரெண்ட்ஸ். பாருங்கள், இந்த மாதிரி மூடணும் ஃப்ரெண்ட்ஸ். மூடினீங்கன்னா நம்ம அதில் சுற்றி நல்லா அழகாக சூப்பராக அச்சில் நமக்கு கொழுக்கட்டை வரும். இப்போ பார்த்திங்கன்னா நம்ம இந்த மாதிரி நல்லா அமுக்கி கொடுத்துக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். அமுக்கி கொடுத்து மேலே இருக்க மாவெல்லாம் சுரண்டி எடுத்துடலாம் ஃப்ரெண்ட்ஸ். பாருங்கள், இப்போ நம்ம அச்சில் எப்படி வந்திருக்கு பாருங்கள். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், இதை நம்ம தனியாக ஒரு தட்டில் எடுத்து வச்சுக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். இந்த மாதிரி செஞ்சு தட்டில் தனித்தனியாக எடுத்து வச்சுக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். பாருங்கள், இந்த மாதிரி தனித்தனியாக நம்ம கொழுக்கட்டை அச்சு போட்டு எடுத்து வைக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். வாங்க ஃப்ரெண்ட்ஸ். அப்புறம் நம்ம இது ஒரு அச்சு ஃப்ரெண்ட்ஸ். இப்போ பாருங்கள், நம்ம இதில் போட்டிருக்கோம் பாருங்கள், இது டிசைன் கொழுக்கட்டை. நம்ம இதில் ஒரு கொழுக்கட்டை எப்படி போடுறோன்னு பார்த்துடலாம் ஃப்ரெண்ட்ஸ். பூரணம் வச்சு மூடலாம் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம முன்னாடி செஞ்ச மாதிரியே இதில் இந்த அச்சில் பண்ணுவோம். கொஞ்சம் மாவு எடுத்து நடுவில் வச்சு இந்த மாதிரி நல்லா சுற்றி நடுவில் பள்ளம் பண்ணி விடணும் ஃப்ரெண்ட்ஸ். பள்ளம் பண்ணி விட்டுட்டு நம்ம இந்த பூரணத்தை கொஞ்சம் எடுத்து நடுவில் வச்சு அப்படியே அமுக்க வேண்டியதான் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நம்ம இந்த சைடு கொஞ்சம் மாவு வச்சு நடுவில் கொஞ்சம் பள்ளம் பண்ணிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். பள்ளம் பண்ணிவிட்டு இந்த பூரணத்தை நம்ம நடுவில் வச்சு அமுக்கிறதான். பார்த்திங்கன்னா நல்லா எல்லா சைடும் நல்லா கவர் ஆகிற மாதிரி போட்டு ஃப்ரெண்ட்ஸ். அப்போ தான் நம்ம மூடி திறக்கிறப்ப கொழுக்கட்டை நல்லா அழகாக இருக்கும். இப்போ நம்ம 2 சைடும் பள்ளம் பண்ணிட்டோம். இப்போ அடுத்தாப்பில் நம்ம பூரணத்தை கொஞ்சம் எடுத்து நம்ம நடுவில் வைக்க போகிறோம் ஃப்ரெண்ட்ஸ். பூரணத்தை எடுத்து லேசாக உருட்டிக்குங்க. உருட்டி இந்த மாதிரி நடுவில் வச்சுக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். வச்சுட்டு மூடியை மூட வேண்டியதான் ஃப்ரெண்ட்ஸ். மூடி நல்லா சுற்றி நல்லா ப்ரெஷ் பண்ணி நல்லா அமுக்கி கொடுத்தோம்னா அந்த அச்சு நமக்கு நல்லா நீட்டாக வரும் ஃப்ரெண்ட்ஸ். பாருங்கள், நல்லா தெரியும் உங்களுக்கு. பார்த்திங்களா? இப்போ நம்ம அமுக்கி நல்லா கவர் பண்ணி மூடிட வேண்டியதான் ஃப்ரெண்ட்ஸ். மூடிட்டு இந்த ஓரத்தில் இருக்க மாவெல்லாம் வலிச்சிடலாம் ஃப்ரெண்ட்ஸ். அது மாதிரி பின்னாடி பார்த்திங்கன்னா நல்லா அப்படி மாவு வெளியில் வரும். அதை நல்லா அமுக்கி கொடுக்க வேண்டியது ஃப்ரெண்ட்ஸ். பார்த்திங்களா? இந்த மாதிரி அமுக்கி கொடுத்திங்கன்னா நல்லா சூப்பராக ஆயிரும் ஃப்ரெண்ட்ஸ். இந்த மாதிரி அமுக்கிட்டு நம்ம வெளியில் எடுக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். இந்த மாதிரி நம்ம சுற்றி நல்லா அமுக்கி விட்டு இப்போ நம்ம அதை அப்படியே ஓப்பன் பண்ண வேண்டியதான் ஃப்ரெண்ட்ஸ். பார்த்திங்கன்னா பாருங்கள், இந்த மாதிரி ஓப்பன் பண்ணி இந்த அச்சிலேருந்து நம்ம எடுத்து வச்சுக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இந்த மாதிரி நம்ம எடுத்து எல்லாத்தையும் வச்சுக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். பாருங்கள், நம்ம கொழுக்கட்டைக்கு தேவையான அச்சு பிடிச்சாச்சு ஃப்ரெண்ட்ஸ். நம்ம இது நம்ம இப்போ சட்டியில் வச்சு அவிச்சிடலாம் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ இட்லி சட்டி வச்சு உள்ளே தண்ணி காஞ்சிருச்சு ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நம்ம மேலே பார்த்திங்கன்னா நம்ம லேசாக ஆயில் தடவிருக்கோம். இப்போ நம்ம அது மேலே நம்ம இந்த கொழுக்கட்டையை அடிக்கிடலாம் ஃப்ரெண்ட்ஸ். பாருங்கள், இந்த மாதிரி எடுத்து வச்சிடலாம் ஃப்ரெண்ட்ஸ். எடுத்து வச்சு மூடி போட்டு அவிச்சிடலாம் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம வச்சுட்டோம் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நம்ம இதை மூடி போட்டு அவிச்சு எடுத்துடலாம் ஃப்ரெண்ட்ஸ். வாங்க, மூடி போட்டு அவிச்சிடலாம் ஃப்ரெண்ட்ஸ். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், நம்ம கொழுக்கட்டை வந்துருச்சான்னு பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நல்லாயிருக்கு ஃப்ரெண்ட்ஸ். கொழுக்கட்டை வெந்துருச்சு. பாருங்கள், வெந்துருச்சான்னு பார்க்கலாம். கொழுக்கட்டை வெந்துருந்துச்சு ஃப்ரெண்ட்ஸ். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வாங்க நம்ம கொழுக்கட்டையை தனியாக எடுத்துடலாம் ஃப்ரெண்ட்ஸ். பாருங்கள், செம்ம சூப்பரான வெஜிடபிள் கொழுக்கட்டை ரெடி ஆகிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ். உள்ளே நம்ம பூரணம் மசாலா பூரணம் வச்சுருக்கோம் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம இது கூட தொட்டுக்கிறதுக்கு சட்னி கூட செஞ்சு அரேஞ்ச் பண்ணி சாப்பிடலாம் ஃப்ரெண்ட்ஸ். தேங்காய் சட்னி, தக்காளி சட்னி, ஏதாவது உங்களுக்கு
பிடிச்ச மாதிரி சட்னி தொட்டு கூட அரேஞ்ச் பண்ணி சாப்பிட்டுக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். நல்லா அருமையாக செம்ம சூப்பராக வந்திருக்கு ஃப்ரெண்ட்ஸ். நம்ம வெஜிடபிள் கொழுக்கட்டை உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். நமக்கு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் வீடியோஸ் கிளிக் பண்ணி ஆல் வீடியோஸ் கிளிக் பண்ணிக்க ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.